50 வருஷ வரலாற்றில் வந்து மாணவர் பிளவுடையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளவுடினம். அது 50 வருஷத்துலேயே இது மதுபாவனை அதுகளும் பல்கலைக்கழகத்தை பயன்படுத்தப்படும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு புது விஷயமாக நாங்கள் இதை கொள்ள முடியாது. ஒரு பீடத்தினுடைய பீடாதிபதி பதவி விலகிற வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்து போயிருக்கிறது. தண்டனை வழங்கிய விதம், அதனை கையாண்ட விதம் வந்து இதில் வந்து சரியான விதிமீறல்கள் இடம்பெற்ற என்று சுட்டிக்காட்டி அவர்களுக்குரிய தண்டனை நீக்கப்பட்டு உடனடியாக வந்து அவர்களுடைய உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்பட்டது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மடைமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் மாணவர் மத்தியிலே மக்கள் இளைஞர்கள் மத்தியிலே மிக வெகுவாக அதிகரித்திருப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கு யார் காரணம்? அப்போது இருந்த மாணவர்கள்லாம் வந்து ஏதோ எங்களுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை பாதுகாத்தாலும் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் அந்த பிளவுடுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது. எல்லா காலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அதனை நாங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள அரசியல் பிரச்சனை மாணவர்களையும் பிளவுபடுத்துகிறதா? எங்களுடைய போராட்டத்துக்காக மக்களுடைய அவலங்களுக்காக இந்த பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த மண்ணுக்கு வழங்கியிருக்கின்றது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராளிகளாக இணைந்து மாவீரர்களாக இருக்கின்றார். மாணவர்கள் எந்த விதமான குற்றங்களிலும் ஈடுபடாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்களை வந்து சரியான முறையில் எங்களை வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த மண்ணிலே நடந்த அவலங்கள் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அவலங்களை பற்றி நாங்களுடைய தியாகங்களை பற்றி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகை, அதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள், வேலையற்ற பட்டதாரிகளுடைய போராட்டம், அதே போல கடந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியிலே சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு அன்றாவரம் சிறைக்கு சென்றக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமகாலத்திலே தவிர்க்க முடியாத ஒரு மிக பிரதானமான பிரச்சனை, அல்லது யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்துகிற போது அல்லது வடக்கை அடையாளப்படுத்துகிற போது சில இடங்களை முக்கியமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதிலே யாழ்ப்பாண பொது நூலகமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இப்போது பேர் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய கலாசார மத்திய நிலையமாக இருக்கட்டும், அதை தாண்டி கூடிய வெவ்வேறுபட்ட இடங்கள் இருக்கிறது. இதிலே மிக பிரதானமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த மண்ணினுடைய அடையாளத்தையும் பேரையும் கல்வி செழுமையையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பல்கலைக்கழகம் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அந்த பல்கலைக்கழகம் தொடர்பிலே அண்மையிலே வெளியாகக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்கள், பல்வேறு சம்பவங்கள், அதன் பின்னணிகள் குறித்து விமர்சனங்கள் நிறையவே சமூக பக்கமாக இருக்கிறது. சமூகம் ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சொல்லக்கூடிய விஷயத்தையும், இல்லாவிட்டால் அந்த மாணவர்கள் வழிநடத்துகிற சக்தியாக இதுவரை காலமும் இருந்திருக்கிறார்கள் வெவ்வேறுபட்ட தள நிலைமைகளிலே. அப்படியெல்லாம் பல்வேறுபட்ட சிக்கல்களிலும் இருந்திருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை தாண்டி இப்போது நிகழக்கூடிய விடயம் என்பது மக்களை ஒரு கணம் சிந்திக்க வைத்திருக்கிறது. பல்கலைக்கழகம் மீதான அந்த நம்பிக்கை அல்லது பல்கலைக்கழகம் மீதான பார்வை, அந்த மாணவர்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்று சொல்லி நிறைய விஷயங்களுக்கான கேள்விகள் இருக்கிறது. மாறி மாறி நடக்கக்கூடிய ஊடக சந்திப்புகள், போராட்டங்கள், பதவி விலகல்கள் பெரிய ஒரு விடயமாகவே நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் குறித்து நாங்கள் விரிவாக பேசியாக வேண்டும். ஒரு தெளிநிலைமை ஒன்று இந்த சமூகத்துக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி திரு இளம்பிரியன் அவர்களை அழைத்து வருகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், அதே போல மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக 1991-92 இந்த காலப்பகுதியிலே பதவி வகித்திருக்கக்கூடிய ஒருவர். வணக்கம். வணக்கம். நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கிறீர்கள். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலாக ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரம்பத்திலே புகைந்து கொண்டிருந்தது, இப்போது பற்றி எறிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பீடத்தினுடைய பீடாதிபதி பதவி விலகிற வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்து போயிருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடந்தது? இந்த விஷயத்தை உங்களோட கேட்பதற்கு காரணம், மாணவர்களோடு மிகுந்த ஊடாட்டத்தோடு இருக்கிறீர்கள். மாணவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திலும் மிகுந்த ஈடுபாட்டோடு பயணிக்கக்கூடிய ஒருவர். மறுபக்கமாக கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அந்த கற்பிக்கிற அந்த ஆளணியோடும் இருக்கிறீர்கள். அவர்களும் பதவி இப்போது தங்களுடைய தொழில் நடவடிக்கையிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இது உண்மையிலே வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இருக்கின்ற ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு கௌரவ போராட்டம் தான் இதில் நடந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இதில் வந்து முக்கியமாக வந்து அண்மையிலே கடந்த காலங்களில் ஒரு மாதத்துக்கு முன்னர், இப்போ 1-2 மாதங்களுக்கு முன்னர் சில மாணவர்களுடைய பிறல் நடத்தைகள் தொடர்பாக பல்கலைக்கழக ஒழுக்காட்டு சபைன்னு சொல்கிறது, போர்ட் ஆஃப் டிசிப்ளின்னு சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபையினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த தண்டனை தொடர்பாக பல்கலைக்கழக பேரவையிலே சம்பந்தமாக போகும்போது அந்த தண்டனை நீக்கப்பட்டது. மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட தண்டனை நீக்கப்பட்டதன் காரணமாக முக்கியமாக இது என்று சொன்னால் கலைப்பிடாதிபதி உங்களுக்கு தெரியும் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் வந்து மாணவர்கள் ஒரு இரவு நேரத்திலே மாணவர்கள் அங்கே தங்கியிருந்து முக்கியமாக பல்கலைக்கழகத்தில் இரவில் ஒரு
நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்வு முடிந்து அதில் வந்த பார்வையாளர் போகும்போது அவர்களுடன் சில வார்த்தை பிரயோகங்களை செய்ததன் காரணமாக அது உடனடியாக பீடாதிபதிக்கு அது சம்பந்தப்பட்ட கலைப்பிட மாணவர்கள் என்ற காரணத்தால் பீடாதிபதிக்கு அறிவித்தவுடன் அவர் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தானும் அவருடைய ஒரு சில ஒழுக்காட்டு கட்டுப்படுத்துகின்ற விரிவுரையாளர்கள் அங்கே சமூகத்த போது அவர் அங்கே இருந்த மாணவர்களால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவமதிக்கப்பட்டதாகத்தான் கலைப்பிடாதிபதியாலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்பாட்டில் கலைப்பிடாதிபதி சொல்கின்றார் என்றால் மாணவர்கள் போதையிலே இருந்தார்கள், அதனாலே தன்னை அவமதித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலே அங்கே தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் அது சம்பந்தமாக பல்கலைக்கழக நிர்வாகத்தாலே விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் சொல்கிற வகுப்பு தடைன்னு சொல்லப்போம். வகுப்பு தடை மற்றது பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைகிற தடைகள் விதிக்கப்பட்ட பின்னர் அவர் இதை சொன்ன ஆரம்பகட்ட விசாரணைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரம்பகட்ட விசாரணை முடிந்த பின்னர் நிரந்தரமான ஒரு விசாரணைகள் செய்யப்பட்டு நிரந்தரமான தண்டனையும் வழங்குவதுண்டு. அந்த தண்டனை வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு வருட பல்கலைக்கழகத்துக்கு உள்நுழைவது மற்ற வகுப்பு தடை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அந்த வகுப்பு தடை அந்த இது சம்பந்தமாக நீக்க சொல்லி அந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட இழைக்கப்பட்ட அநீதி என்று சொல்லி தங்களுக்கு தங்களுடைய இந்த வழங்கப்பட்ட தண்டனைகள் கூடுதலாக என்று சொல்லி அவர்கள் உண்ணாவிரத நடவடிக்கையிலே கடந்த வாரம் ஈடுபட்டார்கள். அந்த நேரம் கடந்த சனிக்கிழமை எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை கூட்டம் இடம்பெற்றது. அந்த பேரவை கூட்டத்தில் இவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அதனை பார்த்து அந்த பேரவையில் இது சம்பந்தமாக பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலே மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் போது பேரவையில் அது சம்பந்தமாக கலந்து ஆலோசிப்பார்கள். நிச்சயமாக என்ன மாணவர்கள் அதில் இருக்கின்றார்கள், இரவராக இருக்கின்றார்கள், கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே அதில் இருந்திருக்கின்றார்கள் இரவெல்லாம். அப்போது அங்கே வந்த எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, பல்கலைக்கழகத்தில் எங்களை பேரவையில் இருக்கிற எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் தான் பிரதானமாக இன்டர்னல் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அவர்கள் கதைச்சு இதில் நடந்த பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு இதிலே மாணவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கிய விதம், அதனை கையாண்ட விதம் இதில் சரியான விதிமீறல்கள் இடம்பெற்ற என்று சுட்டிக்காட்டி அவர்களுக்குரிய தண்டனை நீக்கப்பட்டு உடனடியாக அவர்களுடைய உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்பட்டது. இதனை கேள்வியுற்ற அந்த கூட்டத்திலே அந்த பேரவையிலே சமூகம் அளித்திருந்த எங்களுடைய கலைப்பிடாத மதிப்புக்குரிய பேராசிரியர் ரகுராம் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களும் எங்களுடைய முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் எங்களுடைய பீடாதிபதி எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ற ரீதியிலே இப்படி எங்களுடைய உறுப்பினர் மற்ற ஒரு பீடாதிபதி இவருக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் அவர் இடம்பெற்றது. அதனை பல்கலைக்கழகத்தில் இப்படி செய்து விட்டார்கள், அவர் பதவியை ராஜினாமா செய்தாண்ட காரணமாக எடுத்து எங்களுடைய பொதுக்கூட்டத்தை கூட்டி அவருக்குரிய அவரை மீள பதவி அமர்த்த வேண்டும், மாணவர்களுக்கு மாணவ ஒழுக்காட்டு சபையினாலே வழங்கப்பட்ட தண்டனை மீள அமுல்படுத்த வேண்டும், அதுக்கு எங்களுடைய துணைவேந்தரும் பேரவையும் மீள அதற்குரிய கட்டளை தங்களுடைய முடிவை மாற்றி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களுடைய துணைவேந்தருக்கு வழங்கி முந்தின நாள் நினைக்கிறேன் போன திங்கட்கிழமை அந்த தீர்மானத்தை எடுத்து வழங்கியிருந்தார்கள். அப்போ உடனடியாக துணைவேந்தர் தலைமையிலான பேரவை குழு இன்று கூடி அவர்களுடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மாணவர்களுக்கு மாணவ ஒழுக்காட்டு சபையினாலே வழங்கிய அதே தண்டனையை மீள அமல்படுத்த வேண்டிய முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். இதே போல் இதில் ஒரு சில பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் இடம்பெற்ற ஒரு சில மாணவற்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் குறைக்கப்பட்டது அல்லது அமுல்படுத்தாமல் விட்ட அது சம்பந்தமாகவும் இதில் கேள்வி எழுப்பப்பட்டு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நடவடிக்கைகள் ஆசிரியர் சங்கத்தாலே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த பீடாதிபதி பதவி விலகிறார், கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி. அதுக்கு பிறகு தெரிவிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் பிரதானமாக இந்த போதைப்பொருள் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வேறு சில வன்முறைகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களும் வெளியிலே சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லி இந்த நடந்திருக்கக்கூடிய தாங்கள் சேரக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மடைமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். மாணவர்கள் மீது தெரிவிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொய்யானவையா? போதைப்பொருள் மாணவர்கள் பாவித்தார்கள் என்பதை சரியான முறையில் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். அப்படி மாணவர்கள் சில நேரம், ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு சில மாணவர்கள் சில இதுகள் இங்கே உங்களுக்கு தெரியும், அந்த பல்கலைக்கழகத்தில் பல்லின சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே கல்வி பயிர்ந்தார்கள்.
அப்போ நான் நேரடியாக சொல்ல முடியாது இந்த சமூகம் என்று சொல்லி ஒரு சில சமூக மாணவர்கள்கிட்ட வந்து அவருடைய தங்குமிடங்கள்லே அல்லது அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு அவர் கொண்டு வரல அவருடைய தங்கும் அறைகளில் வந்து சில தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அண்மையில் கடந்த காலங்களில் நீங்கள் பத்திரிகையாளர் ஊடகங்கள் சார்பாக அவர் கைது செய்யப்பட்டதும் பல்கலைக்கழகத்தில் அவர்களை எடுத்த வரலாறுகளும் இருக்கின்றது. இப்போ தற்போதைய சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் பழக்கவழக்கங்கள் மாணவர் மத்தியிலே மக்கள் இளைஞர்கள் மத்தியிலே மிக வெகுவாக அதிகரித்திருப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை நாங்கள் யாரையும் காப்பாற்ற முனையக்கூடாது. ஆனால் உண்மையில் வந்து அந்த அதிகரிப்பு என்பது, அந்த பாவனை என்பதுக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் விதிவிலக்காக இருக்க முடியாது. உண்மையிலே இது வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமே இலங்கை பூரா சர்வதேச ரீதியாகவும் போதைப்பொருள் பிரச்சனை என்பது அது மாணவர்களுடைய பாவனை என்பது, இளைஞர்கள் பாவனை என்பது அது இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது பல்கலைக்கழகத்தில். அந்த போதைப்பொருள் ஆனால் இதுவரையும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வளாகத்தின் உள்ளே எந்த ஒரு போதைப்பொருளுடன் இவரும் கைது செய்யப்படவில்லை. இருந்த போதிலும் மாணவர்கள் இருக்கின்ற அந்த ஸ்டோன் பெஞ்ச் என்று சொல்லப்படுகிற அந்த கல்லிருக்கைகளுக்கு மத்தியிலேயே மாவாப்பாக்கு சாப்பிட்டு அதுகளை எச்சல்கள் துப்பப்பட்டிருக்கின்றது என்பது வந்து சில இன்னொரு மாணவர் ஒன்றியத்தினாலே வைக்கப்பட்டிருக்க ஒரு குற்றச்சாட்டு. இருந்த போதிலும் அப்படி நடந்தால் அதன் மேலே மன்னிக்க முடியாது. பல்கலைக்கழகத்திலே போதைப் பொருளோ அது மதுபானத்தாலும் இந்த இலங்கை சட்டப்படி, இந்த இலங்கை பல்கலைக்கழக சட்டங்களோடு எவரும் கொண்டு செல்ல முடியாது. சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் இலகுவாக கொண்டு செல்கிற காரணத்தை நாங்கள் இங்கே காட்ட முடியாது. ஆனால் இருந்த போதிலும் வந்து இன்றைக்கு மிகப்பெரியது சர்வசாதாரணமாக பாடசாலைகளே, அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்க பிரபலியமான பாடசாலைகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படும் போது இதுக்கு பல்கலைக்கழகம் இது விதிவிலக்காக முடியாது. ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு தெரிந்த வகையில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலே அனாமதேயமான முறையிலே ஓட்டோக்கள் நிறுத்தப்பட்டு இந்த வியாபாரங்கள் சில நடைபெற்றுவதாகவும் அது சம்பந்தமாக நாங்கள் போலீஸாருக்கு அறிவிச்சு சில நடவடிக்கையிலும் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்க பிரபலமான பாடசாலை பண்ணுங்க அப்படி ஒரு பிஸ்னஸ் இப்போ நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கு நிறைய நடக்குது. சரி, இந்த மாணவர்களுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் கவனத்தை ஈர்த்திடக்கூடிய ஒரு விஷயம் என்றால், மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு விடயமாக கடந்து போக முடியாது. ஆனால் மாணவர்கள் அந்த உண்ணாவிரதம் இருந்துதான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும், அல்லது இதை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். இல்லாவிட்டால் தங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை சரியான முறையில் சரியான நபர்களோடு பேசிக்கலாம். இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கு யார் காரணம்? மாணவர்கள் கலந்து அப்பீல் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இண்டிவிஜுவலாக கட்டாயமாக அப்பீல் பண்ணியிருக்கிறோம். ஒரு மாணவர்களுக்கு வந்து கடிதம் வந்து தனித்தனியே போகும். இதில் வந்து எந்த ஒரு மாணவர் ஒன்றியங்களுக்கு கூட கடிதம் அனுப்பப்படவில்லை. இந்த ஒழுக்காட்டு சபையினாலே பல்கலைக்கழக நிர்வாகத்தினாலே வந்து ஒழுக்காட்டு சபை வந்து பல துணைவேந்தருக்கு அறிவிப்பாக, துணைவேந்தர் வந்து இந்த கடிதங்களை அனுப்புவார் நேரடியாக. ஆகவே தனித்தனியாக தான் வந்து மாணவர்கள் வந்து இதுக்கு எதிராக வந்து முறையிட வேண்டும். ஆகவே முறையிட்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். முறையிடாமல் இருக்க முடியாது. முறையிட்டிருந்தாலும் வந்து சில நேரம் வந்து அவருடைய முறைப்பாடுகள் வந்து அல்லது அப்பீல்னு சொல்லப்படுற அப்பீல்கள் வந்து சில நேரம் ஏற்காமலும் இருக்கலாம். அந்த ரீதியிலே வந்து சில நேரம் வந்து மற்றது இதுக்குள்ளே வந்து நாங்கள் உண்மையில் இதுக்குள்ளே பார்க்கணும்னு சொன்னால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இது அப்பீல் என்ன பொறுத்தது. இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்த நாளிலிருந்து 74ஆம் ஆண்டு ஆரம்பித்த நாளிலிருந்து 50 வருஷங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் முதலாவது பிரச்சனை, இதான் முதலாவது போராட்டம். அல்லது ஒரு மாணவன் தண்டிக்கப்படுவது 50 வருஷம் வரலாறு இது முதலாவது தரம் என்று முடிவுக்கு வர முடியாது. நிறைய நடந்து இளமாக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டது, 6 மாத தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புது விஷயம் இல்லை. இது ஒரு புது விஷயம் இல்லை. மேலே வந்து 50 வருஷம் வரலாற்றில் வந்து மாணவர் பிளவுடை இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பிளவுடினம். அது 50 வருஷத்துல இது மதுபாவனை அதுகளும் பல்கலைக்கழகத்தை பயன்படுத்தப்படும், இதான் ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தணும் என்று சொல்லி ஒரு புது விஷயமாக நாங்கள் இதை கொள்ள முடியாது. இதுக்கிலே பல்வேறு பிரச்சனைகள், மாணவர்களிடையே இருக்கின்ற போட்டிகள், மாணவர் மன்றங்களுக்கு இருக்கிற போட்டிகள், ஒவ்வொரு பீடங்களுக்கு இருக்கின்ற போட்டிகள், மாணவர் ஆசிரியர்களுக்கு இருக்கிற உறவு முறையில் இருக்கின்ற போட்டிகள் வந்து மற்ற தற்போதைய அரசியல் சூழல் அது கூட செல்வாக்கு செலுத்துது. நாங்கள் உண்மையில் தற்போதைய அரசியல் சூழலும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பல்கலைக்கழகம் வந்து ஒரு சிலர் வந்து அரசுக்கு ஆதரிப்பதாக பெரும்பான்மையானவர்கள் தமிழ் தேசிய ஆதரிப்பாக இருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் வந்து அந்த பல்கலைக்கழகம் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையான போட்டிகள், மாணவர்களுக்கிடையே அந்த சூழலும் அங்கே இருக்கின்றது. நாங்கள் அதை இலகுவாக அதை தட்டி செல்ல முடியாது. இது இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு இன்றைக்கு வரையும் கிட்டத்தட்ட 37 வருடங்கள் நான் இந்த
28 வருடங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவனாக போய் இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாஃபாக இருந்து நான் இருக்கிறேன். நான் மாணவனுடைய தலைவராக 92 ஆண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 97ஆம் ஆண்டு நான் ஆசிரியராக தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு 26 வருஷம் என்னுடைய இதை பணியை பூர்த்தி 27 வருடம் பூர்த்தி செய்திருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேக்கிங் இந்த பனிஷ்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. பல்கலைக்கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து ரேக்கிங்ன்றது இருக்குது. ரேக்கிங் என்றது இருக்கும், அது மற்றது துர்நடத்தை என்றது இருந்திருக்கு. ஆகவே நாங்கள் அப்போது வாழ்ந்தவர்களாம் கற்பானவர்கள். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறானே அந்த பெண்களை பற்றி பேசும்போது அப்போது வாழ்ந்தவர்களாம் எங்களுடைய அம்மா எல்லாம் ஒரு இப்படி இருந்தவா நாங்கள் இப்படி நடக்கிறோம்னு சொல்லி இப்போ அப்போது வாழ்ந்தவர்களாம் கற்பு அரசியல், இப்போது வாழ்ந்தவர்களாம் ஏதோ கற்பை மீறி நடக்கிறோன்னு சொல்கிற மாதிரி அப்போது இருந்த மாணவர்கள்லாம் ஏதோ எங்களுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை பாதுகாத்தாலும் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் அந்த பிளவிடுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது. எல்லா காலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அதனை நாங்கள் அந்த காலத்தில் இன்றைய காலத்தில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக எடுத்த முடியாதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்காண்டி நான் அதை இலகுவாக கடந்து சொல்லி நான் சொல்லல. உண்மையில் அது பிள்ளை. நான் 92 ஆண்டு இருக்க மாணவருடைய ரேகிங்கில் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் மாணவருடைய தலைவராக இருந்தேன். நான் ரேகிங் செய்ய விடாமலே நான் தடுத்து வச்சுருந்தேன். 1.5 வருஷத்துக்கு ஒரு தனி தலைவராக இருந்தது. அதான் என்னுடைய வரலாறு. இன்றைக்கி அப்படி ஒரு தலைவர் மாணவனுடைய தலைவர் அப்படி முதலும் செய்யலை, பின்னும் சொல்லலை. இப்போ என்னுடைய காலங்களில் இருந்த ஜூனியராக இருந்த கேட்டால் தெரியும். இன்றைக்கு இப்போ பிரபலியான பீடாதிபதிகளாக எல்லாம் இருக்கிற பல்கலைக்கழகம் அவர்களே சொல்வார்கள் தங்களுக்கு ரேகிங் நடக்குது. ரேகிங் நடக்காத காரணத்தில் அவர்களுக்கு வெல்கம் பார்ட்டி கூட வைக்கல. இந்த ரேகிங் வைக்க விடையில் என்ற ரேகிங் செய்ய விடையில்காண்டி வெல்கம் பார்ட்டி வைக்காத ஒரு பெட்ச் கூட இங்கே இருக்குது பல்கலைக்கழகத்தில். ஆகவே உண்மையாக அந்த ரேகிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் உண்மையிலே அறிமுக நிகழ்வுனா உண்மையிலே மீனிங் அது. அதில் ரேகிங் செய்யலை. அறிமுக நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த ஒரு வெல்கம் பார்ட்டி அவருக்கு வரவேற்றோர் வெல்கம் பார்ட்டி வச்சு அவருக்கு ஒரு அதோட முடியும் இல்லை. அது கூட அந்த நான் மறைத்த காரணத்தால் அதை கூட செய்ய விடலைன்னு காரணத்துக்கான இதை இருக்கணும். அவங்க எது புது விஷயம் இல்லை. இது சில பின்னணிகள் இதில் நிறைய இருக்கிற மாணவர்களுடைய முரண்பாடுகள் இருக்குது. மாணவர்களுடைய முரண்பாடுகளை பார்க்க வலிக்கின்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாக எல்லா யூனிவர்சிட்டியிலையும் எல்லா பீடங்கள்லையும் 4ஆம் வருடம் 3ஆம் வருட மாணவர்களுக்கு இடையில் போட்டிகள் இருக்கும். ஏன்னா அவர்கள் ஒரு வயது வித்தியாசமான மாணவர்கள் அவர்களுக்கிடையே போட்டி இருக்கும். அப்படி 4ஆம் வருட மாணவர்கள் தங்களுக்குரிய படத்தை சேர்ப்பதற்காக 2ஆம் வருட மாணவர்களை தாங்கள் சிநேகிதம் கொள்வார். அப்படி இவர்களுக்கு அந்த போட்டி மனப்பாங்கு தான் இருக்கிற அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது. உண்மையில் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் சிரேஷ்டமானவர்கள். இன்றைக்கு 4ஆம் வருட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற மாணவர்கள். இப்போது பல்கலைக்கழக கலைப்பட மாணவர் ஒன்றியத்தை நடத்துவர்கள் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் அரையாண்டு காலத்தை பூர்த்தி செய்தவர்கள். அவருக்கு அடுத்த பட்ச் 4ஆம் வருடத்தை இப்போது போயிருப்பவர்கள். இவர்களுக்கிடையே போட்டி இருக்கின்றது. ஆகவே உண்மையில் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு இடையிலே மாணவர்களுக்கு இடையிலே பிரச்சனை இருக்கிறது. மற்ற தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஆசிரியர்களுக்கு எதிரான கடந்த காலங்களில் இந்த கட்சி பாகுபாடு கட்சிகளிலே அறிவிப்புகள் கூட பல்கலைக்கழக ஆசிரியர் குழாத்துக்குள்ளே இருந்தே வெளியிலே வந்திருந்தது. குறிப்பாக இவர்களை ஆதரிக்கிறோம் அல்லது இவர் வர வேண்டும் இப்படியான சில அறிவுறுத்தல்கள் கூட கொடுக்கும். அது சம்பந்தமாக மாணவர்களே போட்டி ஆசிரியர் மாணவர்களிடையே போட்டி இருந்தது. உண்மையில் அதுவும் ஒரு காரணங்களாக இருக்கின்றது. அந்த உண்மையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய ஒரு சில ஆசிரியர்கள் யாரை ஆதரித்தார்கள், பெரும்பாலானவர்கள் யாரை ஆதரித்தார்கள் என்று பத்திரிகைகள் வாயிலாக அவருடைய அறிக்கைகள் வாயிலாக அறிந்திருப்புகள். அந்த பின்னணியும் இப்போ உண்மையிலே அரசியல் பின்னணியும் ஒன்று இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தனித்துவமாக நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லி ஆக வேண்டும். தேசியம் தொடர்பிலே அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். முன்பெல்லாம் இந்த போராட்டங்களோ இணைய விஷயங்களோ அறிவிக்கப்படுகிற போது அதுக்கு பேராதரவை கொடுத்தார்கள். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே மாணவர்களாக களமிறங்கி இருந்தார்கள். கடந்த முறை சுதந்திரத்தில் கூட கிளிநொச்சியில் நடந்தக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் நீங்களும் அங்கே இருந்தீர்கள். மாணவர்கள் காட்டி இழுத்து செல்லப்படுகிற போது சில அரசியல்வாதிகள் அவர்கள் அப்படியான விஷயங்கள்ல மாணவர்கள் மிகுந்த ஈடுபாடுகள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள அரசியல் பிரச்சனை மாணவர்களையும் பிளவுபடுத்துகிறதா இருக்கின்றது. நிச்சயமாக வரும். இப்போ நான் இதில் வரலாற்று ரீதியாக உங்களுக்கு சொல்லணும். 1974ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கப்படும் போது இந்த பல்கலைக்கழகம் அப்போது தமிழர் விடுதலை கூட்டணி, முக்கியமாக தமிழர் விடுதலை கூட்டணி, அப்போ தமிழர் விடுதலை தான் இருந்தது. தமிழர் கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி இந்த பல்கலைக்கழகத்தை திருகோணமலை தமிழரசு கட்சி இந்த பல்கலைக்கழகம் திருவோணமலையிலே அமைவாங்க. அப்போ அது பல்கலைக்கழகம் துவங்குவது சரியான கஷ்டம். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்பேன் என்பது ஒரு சில பல்கலைக்கழகம் தான். கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போது இலங்கை 4 பல்கலைக்கழகம் தான் ஆரம்பத்தில் இருந்தது, 5 பல்கலைக்கழகம். இப்போ இந்த பல்கலைக்கழகத்தை திருவண்ணாமலையில் தான் ஆரம்பிக்கிறதுக்கான திட்டமிட்டாக தமிழரசு கட்சி வேண்டுகோள் கொடுத்தது. அங்கே அவங்க அப்போ இந்த காங்கிரஸினுடைய வேண்டுகோளுக்கு அமையத்தான் இந்த பல்கலைக்கழகத்தை 74 மணி இங்கே ஆரம்பித்தார்கள். சிறுமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இந்த ஸ்திரப்பூடாக்கு இங்கே வரும்போது
காங்கிரஸ் அணியினர் தான் வரவேற்றார்கள். தமிழரசு கட்சியினர் வந்து இங்கே கலப்பு கொடி காட்டினார்கள். இந்த பல்கலைக்கழகம் அந்த நேரத்திலே 74ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த மண்ணிலே, யாழ்ப்பாண மண்ணிலே முக்கியமாக ஆரம்பிக்கப்படும் போது இந்த மண்ணிலே ஒரு போராட்டம் கருக்கொண்டிருந்தது. 70ஆம் ஆண்டு ஒரு தளப்படுத்தல் மாணவ போராட்டங்கள் ஆரம்பித்து ஆயுத போராட்டம் என்பது 74ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அந்த இந்த போராட்டத்துக்கான ஆதரவை, இந்த போராட்டத்தை சரியான முறையில் நகர்த்தி செல்வதற்கு, இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை வழங்குவதற்காக இந்த பல்கலைக்கழகம் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கடமையை இந்த எங்களுடைய தேச விடுதலைக்கு இந்த எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு நான் மாணவருக்கு நான் அடிக்கடி சொல்ல வேண்டும், எங்களோட பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வர எங்களோட பல்கலைக்கழகத்தின் வரலாறு வர எங்களோட பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பங்கு எங்களோட தேச விடுதலைக்காக, எங்களுடைய போராட்டத்துக்காக, மக்களுடைய அவலங்களுக்காக இந்த பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த மண்ணுக்கு வழங்கியிருக்கிறது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராளிகளாக இணைந்து மாவீரர்களாக இருக்கின்றார். கைலாசபதி கலையரங்கிலே முன்னுக்கே கட்டியிருக்கின்ற மாவீர ஸ்தூபி பல்கலைக்கழகத்தில் இருந்து மாவீரர்களாக போனவருடைய அவருடைய நினைவாக கட்டப்பட்ட ஸ்தூபி. அது தனியே மாவீர ஸ்தூபி இல்லை, பல்கலைக்கழகத்தில் இருந்து மாவீரர்களாக இருந்தவருடைய ஸ்தூபி தான் அந்த நினைவாக தான் கட்டப்படுது. அவை நான் சொல்றது நிறைய பங்களிப்பை நாங்கள் நிற்கிறோம். நான் இந்த பல்கலைக்கழகம் ராகிங் செய்து இந்த பல்கலைக்கழகம் பிடிச்சாங்க, குடிக்கிறாங்க, வரைக்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, அதுக்கு மேலால் பெரிய பங்களிப்பை. உங்களுக்கு தெரியும், 1995ஆம் ஆண்டு போர் பிரகடனம் செய்த போது விடுதலை புலிகளால் போர் பிரகடனம் செய்த போது 47 மாணவர்கள், இந்த விஞ்ஞானப்பட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் தங்களோட படிப்பை இடைநிறுத்தி எங்களோட போராட்ட காலத்திலே குதித்தார். 47 மாணவர்கள் சும்மா இல்லை, அதில் கிட்டத்தட்ட 10-15 மாணவர்கள் காலத்திலே இறந்து விட்டார்கள். ஏனையவர்கள் குறிக்கப்பட்டவர் வந்து இங்கே வந்து தங்களுடைய கல்வியை நிறைவு செய்தார்கள். ஏன் மிச்ச பேர் நல்ல ரோலில் நிற்கிறாங்க. இப்போ அதை விட உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்த குமுளமுனையைச் சேர்ந்த ஸ்ரீஸ்கந்தராய விஞ்ஞானபீட மாணவன், மிக பிரபலியமான மாணவன். அவர்தான் பல்கலைக்கழகத்தில் இறந்த முதலாவது மாவீரன், லெப்டினன்ட் காண்டீவன். குமுளமுனையிலே சேர்ந்தவர். ஒதியமலையிலே 84ஆம் ஆண்டு எங்களுடைய முன்னாள் போராளிகளான மாவீரர்களான பால்ராஜ் அவர்களோடு இணைந்தவர்களை புதிதாக இணைந்தவர் அவர்களை பயிற்சிக்காக கொண்டு போது ஒதியமலையிலே பதுங்கியிருந்த இராணுவம் தாக்கையில் அவர் வந்து 40வது வருஷம் இந்த வருஷம் போன தை மாதம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அவருடைய 40வது நினைவு தினம் யாழ் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அந்த உரிய நேரத்திலே கொண்டாட முடியாமல் போய்விட்டது. கடந்த 10 நாட்கள் பின்னர் மலையக எங்களுடைய தமிழ்ராட்சி மாநாட்டு படுகொலை நடைபெற்ற அன்று நான் அதிலே சிறப்புரையாற்றியிருந்தேன். எங்களுடைய அண்ணன் ஸ்ரீஸ்கந்தராயா பற்றி லெப்டினன்ட் காண்டீவன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இந்த பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பங்களிப்பு. நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பங்களிப்பை, மாணவருடைய பங்களிப்பை, மாணவர்கள் இன்றைக்கு கூட எல்லா போராட்டத்துக்கும் மாணவர்கிட்ட பங்களிப்பு தான் இருக்குது. நீங்கள் கடந்த வேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுதந்திரம் கொண்டாட்டு தாண்டு மாணவர்கள் மிகப்பெரிய இருக்கின்றார்கள். கொக்கு தடுவாய் மனித பகுதிகளுக்கு எதிராக முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் மிகப்பெரிய இன்றையும் கூட மிகப்பெரிய போராட்டங்களை அவர்களாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில மாணவர்கள் வந்து எங்களுடைய வரலாறுகள் தெரியாமல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை மட்டும் நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் அதனையும் தவிர்க்கணும் என்றுதான், தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு அப்படி நீங்கள் சொல்வதிலிருந்து பார்த்தால் மாணவர்கள் எந்த விதமான குற்றங்களிலும் ஈடுபடாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை, மாணவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். நான் வந்து ஒழுக்காற்று நடவடிக்கை இருக்கையில், ஆனால் நான் கேள்விப்பட்டு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு நான் எடுத்து ஃபோனில் பேசினான். நீங்கள் இப்படி ஒரு தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் பாடுபடுறாங்க, நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது. மற்றது என்ன சொல்லுங்கள், அப்போ இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு விடுற பிழை என்று சொன்னால், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பல்கலைக்கழக மாணவராக இருக்கலாம், வெளி பிள்ளைகளாக இருக்கலாம், வெளியில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கலாம். இவர்கள் வந்து எங்களுடைய மிகப்பெரிய படுகொலைகள் போராட்ட உச்சம் நடக்க இவர்களெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள், இவரெல்லாம் 5-6 வயதில் இருந்தவர்கள். இவர்களெல்லாம் வந்து இப்போ பல்கலைக்கழக இருப்பவர்களெல்லாம் வந்து 2001ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் இங்கே. ஆகவே இவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை இன்றைக்கு இவருக்கெல்லாம் 10 வயசு. இவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து போராட்டம் சம்பந்தமான அறிவுகள், போராட்டம் சம்பந்தமான இது எங்களுக்கு வந்து சரியான பிள்ளை என்று சொன்னால், எங்களுடைய ஜெனரேஷன் இப்போ அப்பா அம்மா இருக்கிற எங்களுடைய ஜெனரேஷன் விடுற பிள்ளை என்று சொன்னால், இவர்களை வந்து சரியான முறையில் எங்களை வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த மண்ணிலே நடந்த அவலங்கள் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அவலங்களை பற்றி, நாங்களுடைய தியாகங்களை பற்றி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அப்படி அதுக்காண்டி நான் அவர்களை குழப்பி இன்னொரு போராட்டத்தை நான் தயார்படுத்துகிறேன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு அது சரியான முறையிலே விளங்கப்படுத்தப்பட்டிருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இழப்புகள் என்பது இருக்கின்றது.
உண்ட மாமா, பெரிய மாமா, சின்ன மாமா, சித்தப்பா, அத்தை, மாமி ஏன் இறந்தவர்கள் என்ற காரணத்தை கூட சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு அந்த உணர்வோடு வாழுவார்கள். இங்கே பெரும்பாலானவர்களுக்கு ஒன்றும் தெரியாது உண்மையில். அப்போ உண்மையில் வந்து அவர்களை சரியான முறையில் நடாத்ததும் எங்களுடைய ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். அதுக்காண்டி பல்கலைக்கழக விரிவுரையாளர் சொல்லிக் கொடுக்க அது பல்கலைக்கழக விரிவாட்ட வேலை இல்லை. சரி, அதை நான் பல்கலைக்கழக ஆசிரியருக்கும் இதுக்கு நான் தொடர்படுத்த விரும்புகிறேன்னு சொன்னால் அது இன்ட்ரெஸ்ட் அடிப்பேன். நான் ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய மாணவர் போராட்டங்களை பங்கு பெற்றோம், மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்போது நாங்கள் ஒவ்வொரு நினைவு தினங்களில் போய் நான் வரலாறுகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் நடந்தோ சொன்னவங்க 22, 24, 25 வயதிலே அப்படி கேட்குறாரு. அப்போ ஆனால் அதுக்காண்டி நான் ஆசிரியர்கள் குற்றஞ்சாட்டம், ஆசிரியர்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. அது இன்ட்ரெஸ்டட் பர்சன் விருப்பமானவர் சொல்லிக் கொடுப்பார். விருப்பம் சில பேர் பாதுகாப்பு கருத்தின்னு சொல்ல மாட்டார். இதில் இது எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை, விசாரணைகள் வரலாம், நாளைக்கு சம்பந்தம் இவர் குறிக்கப்பட்ட நபர் வந்து மீண்டும் மாணவர்களை தூண்டி இந்த மண்ணிலே ஒரு அவலத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி ஈடுபடுறார்கள்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை வரும். ஆகவே மாணவர்கள் பிளவுடையில்லைன்னு சொல்லல, ஆனால் நாங்கள் சரியான முறையில் முக்கியமாக வந்து அந்த பணியை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த கடமை இல்லை. ஆனால் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எந்த பிள்ளை இந்த ரோட்டில் ரவுடித்தனம் பண்ணுறான்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த பிள்ளை திடீர்னு 10 லட்சம் மோட்டர் சைக்கிள் எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்தை கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முதல் இருக்குன்னு நினைக்கின்றேன், முகாமைத்துவ பீடத்தினுடைய எலெக்ஷன் நடைபெற்றது. அப்போ இங்கே ஒரு எலெக்ஷனில் இப்போ ஒரு பழக்கம் வந்துட்டு யாழ்ப்பாணம் மன்னி, யாழ்ப்பாணம் மலையகம் அண்டெல்லாம் அந்த பாகுபாடுகள் வந்துட்டு இப்போ எலெக்ஷன்கள் மாணவர் மத்தியில் அது அந்த கிழக்கு அப்படின்னு பிரச்சனை. அப்போ ஒரே ஒரு சம்பவம் வேண்டாம். இப்போது அதில் வந்து எலெக்ஷன் கேட்டவர்களுக்கு வேறு ஒரு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எலெக்ஷன் கேட்டேக்க அந்த ஒரு எலெக்ஷன் கேட்டவரை வந்து ஒருத்தர் போய் தாக்கியிருக்கிறார். இரவு 12 மணிக்கு தாக்கியிருக்கார். பார்த்தா ஒரு சுத்தியிலால் கொண்டு படுக்கை நெத்திர படுக்கையிலே அவர் தலையில் ஓங்கி அடிச்சிருக்கார். அது சம்பந்த உடனே வந்து அவரை கூப்பிட்டு, ஆனால் நல்ல உண்மையில் எங்கள் அந்த நேரத்தில் இருந்த நிர்வாகம் வந்து சரியான முறையில் அணுகி எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டோங்க, சம்மந்தப்பட்ட மாணவருடைய பேரண்ட்ஸ். அதுலேயும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து வவுனியா மாவட்ட கல்வி பணிப்பாளர், ஒரு பொம்பளை அவன் வந்தவா, நான் அந்த பேரை சொல்ல விரும்பல, வந்தா அவனுக்கு ஏங்கி போனான். அந்த பெடியன் ஓடுறான் மோட்டர் சைக்கிள், 10 லட்சம் மோட்டர் சைக்கிள். அவன் அழுகுறான், நான் மோட்டர் சைக்கிள் அவனுக்கு வேண்டி கொடுக்கல. இப்போ எந்த பக்கத்தில் இந்த மோட்டர் சைக்கிள் வந்தது? 2வது இப்படி நடந்தான்னு சொன்னால் வாங்கி போனான். இந்த பிள்ளை இப்படி போய் இரவு 12 மணிக்கு அடித்தது ட்ரிங்க் பாவிக்கிறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீ எப்படியாவது யூனிவர்சிட்டிக்கு போ, நீ ஒழுங்காக இருந்து கவனமாக இருந்து படி, ஆனால் அங்கே போய் நீ என்னவும் செய். இதுதான் யாழ்ப்பாண பெற்றோர்களுடைய இது. அங்கே பல்கலைக்கழகத்தில் போய் நீ என்னவும் செய், அங்கே டாப் பண்ணு, அங்கே லெக்சரவா, அல்லது நீ டாப் பண்ணால் வெளியில் நல்ல உத்தியோகம் கிடைக்குமான்னு எந்த ஒரு பேரண்ட்ஸும் அட்வைஸ் பண்ணுறேன். நீ கஷ்டப்பட்டு படி. பல்கலைக்கழகத்துக்கு போன உடனே டக்குன்னு அந்த பிடியே விடுறார்கள். அது வரைக்கும் பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க வச்சு, அங்கே போகாத இங்கே போகாத, தம்பி எங்கே போகிற அங்கே போகிறது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் உண்ட பிள்ளை வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வர பிள்ளைகள் சரி, யாழ்ப்பாணத்திலேருந்து பிரதேசங்கள் சூர பிரதேசங்கள் வர பிள்ளைகள் சரி, இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து என்ன செய்கின்றார்கள் என்று கூட தங்கள் பெற்றோர்கள் கண்காணிப்பதில்லை. இது பெரிய பிரச்சனை. இப்போ தனியாக வந்து அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து கண்காணிக்க முடியாது. பல்கலைக்கழகத்தில் வாரான், பல்கலைக்கழக வகுப்பு நேரங்களில் அவன் என்ன செய்கிறான், அந்த ஒழுக்கத்தை அவர்கள் கவனிப்பார்கள். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் முடிஞ்ச அப்புறம் அவன் எங்கே தங்குறான், எந்த ஃப்ரெண்ட்ஸோடு செய்கிறான், எப்படி கூத்தடிக்கிறான், எங்கே போகிறான், இங்கே வராண்டு, இதை லவ் பண்ணுறாண்டு ஒன்றும் பார்க்க இல்லாது. ஆனால் பெற்றோர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதில் அக்கறை எடுக்கிற இல்லை. இதான் பிரச்சனை. எங்களுடைய இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து இவ்வளவு தியாகங்களில் இவ்வளோ இழப்புகள் மத்தியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமாக ஒரு பெரிய படங்களில் வர மாதிரி ஒரு அண்டர்வேர்ல்ட் க்ரௌட், தாதா க்ரௌட் இருக்கிற மாதிரி, அல்லது இவ்வளவு தியாகங்கள் மத்தி இதுகளெல்லாம் கொச்சப்படுத்துகிற வகையில் நடக்கிறத பற்றி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சத்தமாக அது ஆட்ட பிள்ளை, அந்த பிள்ளைகளாம் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை பிள்ளை சொல்ல மாட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பேரண்ட்ஸ் வந்து இது எங்களால் கட்டுப்படுத்தலாமல் இருக்குன்னு சொல்கிறது. நாங்களும் பிள்ளை வளர்க்குறோம் உண்மையில். சரி, நாங்களும் பிள்ளை வளர்க்குறோம். அப்போ எங்களோட எல்லா பிள்ளைகளும் எல்லா இளைஞர்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் பிள்ளை செய்யணும் இல்லை, கொஞ்சம் பேர் செய்கிற பிள்ளை வந்து பயங்கரமாக தெரியுது. இப்போ இன்றைக்கி எவ்வளோ அப்போ அதில் வந்து எங்களோட பெற்றோர்கள் வந்து அக்கறை எடுக்கிறது. இந்த பிள்ளை வந்து யாழ்ப்பாணத்தில் போய் நான் எந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் உண்டு, நீங்கள் வந்து இந்த இப்படியான இந்த பூமியில் இருக்கிறீங்க, இவ்வளோ தியாகம் நடந்த பூமியில் இருக்கீங்க, இந்த இதுகளை நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் எப்போ இதை மீறுறீங்களோ அண்டையிலேருந்து நாங்கள் இந்த சமூகத்திலேருந்து நான் ஒதுங்க வேண்டி வேறும்னு சொல்லி அவர் சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிரநடத்தில் நீங்கள் ஈடுபடுத்துங்கன்னா நான் அண்டையில் தான் நான் அவுட்.
அப்போ ஒரு எல்லாருக்கும் தெரியும் எந்த பெற்றோர் இன்றைக்கு திருப்பி பிணை எடுத்து பெற்றோர்களை விடுறார்களே வெளியில் போய் குழப்படி செய்துவான்னு சொல்லி இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை. இன்றைக்கு வசதி படைத்த மாணவர்கள் பிரபலியமான பள்ளிக்கூடத்தவர் உங்களுக்கு தெரியும், பிரபலமான பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒருத்தர் யாழ்ப்பாணத்திலே பிரபலியமான ஒரு கிரிக்கெட் வீரன் தனக்கு ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா தரையிலன்னு சொல்லி எங்களுடைய டெம்பிள் ரோட் ரயில்வே கடவையில் எல்லோரும் பார்க்கத்தக்க வேலை ஏசி ட்ரெயினுக்கு முன்னுக்கு ஒரு லேடிஸ் சைக்கிளில் நேராக பாஞ்சு தற்கொலை செய்கிறார். பிரபலியமான யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான பள்ளிக்கூடத்தை படித்த ஒரு பிரபலியமான கிரிக்கெட் வீரர். அப்போ அவரை இந்த விளையாட்டும் அவர்கள் நல்வழிப்படுத்தலையே, அந்த அல்லது இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் கூட அவர் நல்வழிப்படுத்த முடியாது போச்சு. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் செய்தா சரி, பள்ளிக்கூடம் பார்க்க பல்கலைக்கழகத்தில் செய்தா சரி, பல்கலைக்கழகம் பார்க்க வேண்டியிருப்பாங்க. பெற்றோர் தங்கிட கடமைகளை சரியான முறையில் செய்தால் அதில் ஒரு பிரச்சனையும் வராது.